காவேரி ஸ்கூல்ல ஜாயின் பண்றாங்க. இந்த சூழ்நிலையில விஜய்யோட குழந்தையும் குட்டி காவேரியும் ஸ்கூல்ல ஜாயின் பண்றாங்க. குட்டி காவேரியும் காவேரி ரொம்ப நல்லா அழகா பழக ஆரம்பிக்கிறாங்க. காவேரிக்கு குட்டி காவேரிய பார்க்கும்போதெல்லாம் மனசு படபடத்து போது. அவங்க தாய்மை உணர்வு அவங்கள அப்படியே கட்டுப்படுத்த முடியாம கஷ்டப்படுத்துது. அதனால என்ன பண்றது தெரியாம, இது என்ன உணர்வு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க நம்ம காவேரி. இந்த சூழ்நிலையில காவேரியும் குட்டி காவேரியும் நல்லா பழக ஆரம்பிக்கிறாங்க. இங்க குட்டி காவேரிக்கு அம்மா இல்லன்னு தெரிஞ்சுக்கிட்ட காவேரி அவங்க மேல இன்னமும் அக்கறை எடுத்துக்கிறாங்க. இதனால காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வீட்ல போயிட்டு இந்த மாரி அவங்க மிஸ்ஸ பத்தி நெறைய விஷயங்கள் காவேரி பகிர்ந்துக்கிறாங்க. ஒரு டைம்ல காவேரி ஹோம்வொர்க் பண்ணிட்டு போலன்னு சொல்லிட்டு காவேரி திட்டிர்றாங்க. இதனால குட்டி காவேரி மனசு கஷ்டப்படுறாங்க. இந்த விஷயத்த அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க. அத கேட்டுட்டு தாய் இல்லாத பொண்ணுன்னு கூட பார்க்காம இப்படி திட்டியிருக்காங்க. அவங்க ரொம்ப நல்ல மிஸ்ஸுன்னு இந்த குழந்தை வேற சொல்லிட்டு இருந்தா இவ்வளோ நாளு. இப்படி பண்றாங்களே அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க. சரி நேர்ல போயிட்டு அவங்கள பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் முடிவு பண்றாரு. அதனால காவேரியை பார்க்க நேர்ல போறாரு விஜய். அப்பதான் தெரிய வருது காவேரி இந்த மாதிரி உயிரோடு இருக்கிறதும், காவேரிக்கு எல்லா விஷயமும் மறந்து போனதையும் தெரிஞ்சுக்கிறாரு விஜய். அதை கேட்டு பயங்கரமா அதிர்ச்சி அடைகிறாரு. அவளால் தாங்கிக்கவே முடியல. பயங்கரமா அழறாரு. தாங்கிக்க முடியாம கதறிக்கிற அழறாரு. அடுத்து விஜய் என்ன பண்றாரு, தாத்தா கிட்ட போய் கேட்கிறாரு. அப்பதான் தாத்தா எல்லா உண்மைகளையுமே வேற வழி இல்லாம சொல்றாரு. அவங்க எல்லாருமே பயங்கரமா திட்டி விடுறாரு. நீங்களா மனுஷங்க தானா இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே திட்டி விடுறாரு. உங்க சித்தி சித்தப்பா எல்லாருமே திட்டுறாரு. இப்போ என்னடா பண்ண போற விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு காவேரியை மறுபடியும் நான் மீட் எடுப்பேன். அவள் ஞாபகங்கள் எல்லாத்தையும் மீட் எடுப்பேன். காவேரிக்கு பழைய நினைவு கண்டிப்பாக வரும். அவள் என் கூட இருந்தால் இந்நேரம் எப்போ அவளுக்கு பழைய நினைவு வந்திருக்கும். ஆனால் எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி என் காவேரி என்கிட்ட பிரிச்சுட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. விஜய் என்ன பண்ணுறாரு, தினமும் காவேரி பார்க்கறதுக்காக ஸ்கூலுக்கு போகிறாரு. ஸ்கூலில் போயிட்டு வேணும்னே காவேரி கிட்ட போயிட்டு பேசுறது, அதே டைமில் ஸ்கூலில் போயிட்டு காவேரி கூட இருக்கணும்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது, அதே டைமில் குழந்தைய கூட்டின்னு போகிற சாக்கில் காவேரி எட்டி எட்டி பார்க்குறது, இந்த விஷயங்கள் எல்லாம் விஜய் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. விஜய் காவேரி கிட்ட பேசணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு. ஆனால் காவேரி முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாங்க. இதனால மனவேதனை அடைகிறாரு விஜய். அடுத்து கொஞ்ச நாளே விஜய் என்ன பண்ணுறாரு, போய் நிற்கிறதும் அதே டைமில் காவேரிகிட்ட பேசணும், குழந்தைய பற்றி பேசணுன்றதுக்காக பேசுறதையும் பார்த்துட்டு காவேரி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் காவேரி எப்போவுமே சோகமாகவே இருக்காங்க. அதை பார்த்து விஜய் எப்படிலாம் என் பொண்டாடி சிரிச்சிட்டு இருந்தா, அவ்வளோ சந்தோஷமாக சிரிச்சிட்டு அப்படி இருந்தாலே என் பொண்டாடி இப்போது அவள் எப்படி இருக்கான்னு அவருக்கே தெரியாமல் இருக்காளே, ஏன் கடவுளே எனக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு. இருந்தாலும் காவேரியை பார்க்கறது விடாமல் போய் பார்த்துட்ருக்காரு. ஒரு கட்டத்தில் காவேரி கொஞ்சம் கொஞ்சமாக பழக ஆரம்பிக்கிறாங்க விஜய் கிட்ட. விஜய் முடிவு பண்ணுறாரு, கண்டிப்பாக காவேரிக்கு கூடிய சீக்கிரம் எல்லா நினைவுகள் திரும்பி வரும். அப்படியே திரும்பி வரலனாலும் புது நினைவுகளில் அதில் நான் இருக்கணும். காவேரி என்னை பற்றி யோசிக்கணும், என்கிட்ட பழகணும், அதே மாதிரி பழையபடி என்னை லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டி விஷயங்களாக பண்ண ஆரம்பிக்கிறாரு. குழந்தைகிட்ட இந்த மாதிரி மிஸ்கிட்ட நல்லா பழகணும், மிஸ்கிட்ட நீ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணக்கூடாது, மிஸ் உன்னோட அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அதனால குழந்தையும் நல்லா பழக ஆரம்பிக்கிறா காவேரி கிட்ட. இந்த சூழ்நிலையில் காவேரியை பார்க்காமையோ ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாமல் போயிடுது நம்ம பெரிய காவேரிக்கு. அதனால காவேரி ஒரு நாள் வரல அப்படின்னு சொன்னோன்னே மனசு தாங்க முடியாமல் காவேரி யோசிக்கிறாங்க, ஏன் குழந்தை வரல, என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ விஜய்க்கு காவேரியே ஃபோன் போடுறாங்க. விஜய் ஃபோன் அட்டன் பண்ணி அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. காவேரி ஃபோன் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு, குழந்தைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதான் வர முடியல அப்படின்னு ஒன்று தூக்கி வாரி போடுது. தாயோட அன்பு அப்படி பரிது வச்சு போகிறாங்க நம்ம காவேரி. அப்படியே தண்ணியை மறந்து போகிறாங்க. அவங்களால எந்த வேலையுமே செய்ய முடியாமல் இருக்குது. எப்படியாவது காவேரியை பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும். அதுக்காக காவேரி கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதி அடைகிறாரு. தாத்தா விஜய்கிட்ட போய் பேசி பார்க்குறாரு. ஆனால் விஜய் முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறார் தாத்தா கிட்ட. அதனால் மனவேதனை அடைகிறாரு. என்னை மன்னிச்சிடு விஜய், ப்ளீஸ் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாரு. உங்களை மன்னிக்க நான் தயாராக இல்லை, உங்களை மட்டும் இல்லை யாரையுமே நான் மன்னிக்க மாட்டேன். காவேரி விஷயத்தில் காவேரிக்கு எப்போ குணமாகுதோ அப்போ தான் எனக்கு நிம்மதி, அது வரைக்கும் உங்ககிட்ட பேசக்கூட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதனால் மனசு வேதனை அடைகிறாரு நம்ம தாத்தா. இங்கே என்ன பண்ணுறாங்க, காவேரி இந்த காவேரி குழந்தைய பற்றியும் அவங்க அப்பா விஜய்ன்ற விஷயத்தையும் அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்டு ஆடி போயிடுறாங்க சாரதா. நீ என்ன சொல்கிற காவேரி அப்படின்னு. ஆமாப்பா, நான் அந்த குழந்தை காவேரி நான் சொல்லியிருக்கல நிறைய விஷயம். அவங்க அப்பா விஜயும் ரொம்ப ரொம்ப நல்லவருமா. ஆமாம்மா, அவங்க வீட்டில் அந்த காவேரியோட அம்மா இல்லாமல் அவங்க ரொம்ப தவிச்சு போகிறாங்கம்மா. எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அவங்கள பார்த்து அப்படின்னு. அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம சாரதா.